வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, லோக்கலில் எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸை இது பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் LocalWP டவுன்லோட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துருக்குங்களா, செகண்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். LocalWPன்னு இருக்கிறது. அப்புறம் இங்கே டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்னோடது விண்டோஸ், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஆர்கனைசேஷன் டைப் என்ன, அதுக்கப்புறம் ஒர்க் இமெயில் எல்லாத்தையும் கொடுத்து கெட் இட் நவுன்னு நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டோட்டலாக 707 MB இருக்குது. ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடியட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த லோக்கல் வேர்ட்ப்ரெஸ் டெவலப்மெண்ட் நம்ம லோக்கலாக டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூஸ் பண்ணி பார்க்குறது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேருக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணணும், இல்லை வெப்சைட் டெவலப்பர் ஆகணும் ஆசை இருக்கும். ஆனால் எடுத்ததும் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை ஆன்லைனில் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாலும் ரொம்பவே லிமிட்டடான இது தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளால் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளக்கின்ஸ் அப்டேட் பண்ணணும், இல்லை ப்ளக்கின்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னாலே நம்ம ப்ரோ அதாவது அப்கிரேட் பண்ணால் தான் நம்மளால் ப்ளக்கின்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ ரேங்க் மேத் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நினைப்பேன், இல்லைனா எலிமெண்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக்கணுன்னு நினச்சா என்னால் லைவாக இருக்கும்போது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்பர் இல்லை ஸ்டூடெண்ட், நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இனிஷியலாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குங்க. நீங்கள் எலிமெண்டர்லேயே நிறைய கோர்சஸ் மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அதை இதில் அப்ளை பண்ணி லைவாகவே செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த ஃபைனல் இயரில் காட்டணும், அதில் நான் இதை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் இதையவே கூட பண்ணி காமிச்சிக்கலாம். நீங்கள் இதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைவாக ஒரு லிங்க் அதுவே நம்ம பண்ணிக்கலாம் இதில். ஸோ அந்த லைவ் லிங்க்கை கூட நீங்கள் ஷோ பண்ணி பாருங்கள், நான் இந்த வெப்சைட் நான் டெவலப் பண்ணேன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் டெஃபினட்டாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வேர்ட்ப்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு இது நிஜமாகவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு, நீங்கள் டெஃபினட்டாக ஒரு வெப்சைட் ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்க. இன்ஸ்டால் ஆனதில் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. க்ரியேட் a நியூ சைட், க்ரியேட் ஃப்ரம் அ ப்ளூ பிரிண்ட் அண்ட் செலக்ட் அன் எக்ஸிஸ்டிங் ஜிப் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் வருது. ஸோ க்ரியேட் நியூ சைட்னா புதுசாக நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்கிற தீமை வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சைட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா அதோட ஜிப் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணி இதில் கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இதில் மெயினாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறனால க்ரியேட் a நியூ சைட் அதையவே கொடுத்து நம்ம கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாங்க. கண்டினியூ கொடுத்து ஸோ வாட் இஸ் யுவர் சைட் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட் நேமில் நான் என்னோடய யூடியூப் சேனல் நேமே அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ஆப்ஷனில் நிறைய கொடுத்துருக்காங்க, பட் அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்திங்கன்னா 2 கேட்குதுங்க. சூஸ் யுவர் என்விரான்மெண்ட், ப்ரிஃபர்ட் ஆர் கஸ்டம்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர்டே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தேன். இங்கே வேர்ட்ப்ரெஸ் யூசர் நேம், பாஸ்வேர்ட் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும், இல்லைனா எதுவும் பண்ண முடியாது. ஸோ வேர்ட்ப்ரெஸ் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஒர்க்கிங் இமெயில் ஐடி நீங்களே கொடுத்துட்டு ஆட் சைட் கொடுத்திங்கன்னா ஆட் ஆயிரும்.